தொடர் கனமழையால் தூத்துக்குடி முல்லை நகர் பகுதியில் 4 நாட்களாக பொதுமக்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றனர். மழை பெஞ்சதுனால கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக இந்த தண்ணி கரண்ட் கிடையாது, தண்ணி இல்லை, பாத்ரூம் போனால் கூட தண்ணி வசதிகள் கிடையாது. இதை கவனிக்கிறதுக்கு மேல்படி மாநகராட்சியிலேருந்து என்ன இது ஸ்டெப் எடுக்காங்கன்னு தெரியல. ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும். மீண்டும் இதே மாதிரி வராத அளவுக்கு இதோட 3ஆவது டைம் ஆகிட்டு நிரந்தர தீர்வு ஏதாவது பண்ணி கொடுத்தா மக்களுக்கு நல்லா இருக்கும் அப்படி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு அடுத்து போகிற ஊருக்கு அடுத்த தெருவுகள்லாம் இதோட மோசமான நிலைமையெல்லாம் இருக்குது. யாரையும் தொடர்பு கொள்ள முடியல. அப்புறம் செல்ஃபோன் எதுவுமே கிடையாது, டவர் கிடையாது, அதனால் 4 நாளாக கரண்ட் கிடையாது. ஆனால் இப்போ தான் இன்றைக்கி தான் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இடுப்பு வரைக்கும் மேலே வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே எல்லார் வீட்டுமே முட்டு அளவுக்கு தண்ணி போயிட்டு எலக்ட்ரானிக் ஜாமாங்கிறது எல்லாமே போச்சு. மாடி இருக்கிறவங்க ஒரு 3 வீடு 4 வீடு சேர்ந்து இப்போ மாடி வீடு இருக்கிறவங்களும் அங்கே போய் தங்கியிருந்து ஏதோ இருக்கிறத வச்சு ஷேர் பண்ணி ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் பால் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. தண்ணிக்கு தான் குடிக்கிற தண்ணிக்கும் ஒரு 2 குடம் தண்ணியோ இல்லை ஒரு பாத்ரூம் வசதிக்கு போகிறதுக்கு ஒரு 2 குடம் தண்ணியோ ஒரு வீட்டுக்கு ஒரு 4 குடம் தண்ணி கொடுத்தா ரொம்ப வசதியாக இருக்கும். தூத்துக்குடியில் விளையாட்டு மைதானம் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையினால் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்நிலையில் தூத்துக்குடியில் பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் மற்றும் மைதானம் முழுவதும் நீர் சூழப்பட்டு குளம் போல காட்சியளிக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.